விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி புதிய தலைமுறை சார்பில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாநிலமெங்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் சாந்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம், வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ஆகியோர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு பேரணிக்கு முன்னதாக பார்வையாளர்களை கவரும் வகையில் மல்லர் கம்பம், கயிறு எறிதல், சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் சாந்தி, நகர்ப்புற மக்கள் குறைவாகவே வாக்களிப்பதாகவும் ஜனநாயக பெருவிழாவில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம் உள்ள வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும் தர்மபுரி நகரப்பகுதியில் உள்ள வாக்கு சதவீதத்திற்கும் குறைவாகவே இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அந்த ஒரு நாள் அந்த ஜனநாயக பெருவிழா ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நாம் அன்று கொண்டாடப்பட வேண்டும். அந்த சமயத்தில் எந்த ஒரு வாக்காளரும் நாம ஒரு வாக்கு தானே, நம்ம இந்த வெயில்ல போய் போடணுமா, இந்த என்னுடைய ஒரு வாக்குனால என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட போகிறது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இல்லாம கட்டாயம் எல்லாரும் வாக்களிக்கணும். இதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரியிலும் புதிய தலைமுறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் KM சரையு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு பேரணிக்கு முன்னதாக அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். வாக்காளர் உறுதிமொழி. மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும், மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், ஜாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். இதில் மாணவர்கள், மகளிர் குழுவைச் சேர்ந்தவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர்.